அலைக்கும், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி ஒரு சிக்கன் டிக்கா பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறதை பார்ப்போம். இப்போ நம்ம அந்த சிக்கன் டிக்கா பிரியாணிக்கு ஒரு 1 கிலோ சிக்கன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு எடுத்துருக்குறோம். இதை மசாலா ஆட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துருக்குறோம். இது எல்லாத்தையுமே நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா ஃபுல்லாக இது மாதிரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கோம். அதோட கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்குவோம். இது ஆப்ஷனல், தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம மசாலா ஆட் பண்ணி தயிரும் சேர்த்து ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் இதை ஊற விடுவோம். இப்போ நம்ம இந்த சிக்கனை மசாலா போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு ஸ்மோக் போட்டுக்குவோம். போட்டு அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் ஸ்மோக் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஓப்பன் பண்ணிவிடுவோம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு சிக்கனை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இது நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு 4 நிமிஷம் கழித்து இது எல்லாத்தையுமே பிரட்டிக்குவோம். இந்த சிக்கன் ஃப்ரை ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ பேலன்ஸ் உள்ள சிக்கனையும் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோம். இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம எல்லா சிக்கன் பீசஸையும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து பிரியாணி ரெடி பண்ணுவோம். இதில் நம்ம ஏற்கனவே சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலை இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒரு 3 பீஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதோடு சேர்த்து பிரிஞ்சி இலை சின்னதாக ஒரு 2. இதில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அதை இதில் ஆட் பண்ணிடுவோம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை பரட்டி ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுலேருந்து ஒரு பாதி ஆனியனை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்குவோம். இதில் பேலன்ஸ் இருக்கிற பாதி ஆனியனில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நைஸாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா மசியட்டும். க்ளோஸ் பண்ணி வைப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக
இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை மாற வரைக்கும் ஒரு நிமிஷம் ஃபுல்லாக இதை வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குவோம். தயிர் சேர்த்து ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்குவோம். இப்போ தயிர் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்குவோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையுமே இந்த மசாலாவோட ஃபுல்லாக ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணிக்குவோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு கொத்து மல்லி, ஒரு கொத்து புதினா, சும்மா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இது ஆகட்டும். நம்ம ஏற்கனவே சிக்கனுக்கு மசாலா போட்டிருந்தோம் இல்லையா, அந்த பேலன்ஸ் அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணி விட்டுருவோம். மசாலாவை ஆட் பண்ணிட்டோம். மசாலா வெந்து ஒரு 2 நிமிஷம் அதோடைய பச்சை வாடை மாறட்டும். இந்த மசாலாலாம் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இதில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக பரட்டிக்குவோம். இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ரைஸு வேக வைக்கிறதுக்காக வேண்டி சுடு தண்ணி அடுப்பில் வச்சுருக்குறோம். தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை எல்லாத்துலேயும் ஒரு 2 போட்டு அதோட கொஞ்சமாக மல்லி, புதினா சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிறோம் ரைஸு. அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ரைஸை வடித்து இதில் சேர்த்துட்டோம். ஒரு 80% இந்த ரைஸ் வெந்த பிறகு இதை வடித்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மசாலாலாம் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த சிக்கன்லாம் எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். ரைஸ் வெந்துருச்சு, வடித்து எடுத்துட்டோம். இப்போ இதில் அந்த ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாதி மசாலாவை இதுலேருந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்குவோம். மாற்றிட்டோம். இப்போ இதில் நம்ம வந்து ரைஸை ஆட் பண்ணிக்குவோம். இது மேலே லேசாக மல்லி புதினா ஆட் பண்ணுவோம். இது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பாதி மசாலாவை இது மேலே ஆட் பண்ணுவோம். இந்த ஃப்ரைடு ஆனியனை கொஞ்சமாக மேலே ஆட் பண்ணுவோம். இப்போ பேலன்ஸ் உள்ள ரைஸை அதில் ஆட் பண்ணிவிடுவோம். இதுக்கு மேலே லேசாக மல்லி, புதினா, ஃப்ரை பண்ணியிருந்த ஆனியனு, இதில் மேலே லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்குவோம். அதோட கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்குவோம்.
பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுக்குவோம். இப்போ நம்ம 15 நிமிஷம் தம் போட்டிருந்தோம். 15 நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி எப்படி ரெடி ஆகிறத பார்ப்போம். இப்போ நம்ம வந்து 80% ரைஸை வந்து வேக வச்சு இதில் ஆட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 20% தம்மு எல்லாம் இப்போ பக்காவாக ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். ஒரு அருமையான சிக்கன் டிக்கா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.